வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான் சொன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு சொன்னா அது புதிய சிருஷ்டிப்பாய் காணப்படணும். அல்லேலூயா. அப்ப புதிய சிருஷ்டிப்புக்கு முன்பதாக பழைய சிருஷ்டிப்பு ஒன்று இருந்தது. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? புது சிருஷ்டிப்பு ஒன்று இருக்குன்னு சொன்னா பழைய சிருஷ்டிப்பு ஒன்று காணப்பட்டது. நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் அதே புத்தகத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறதை போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எப்படி ஒரு மனுஷன் நிமித்தமாக மனுக்குலத்தில் பாவம் வந்ததோ, ஒரு மனுஷன் பாவம் செய்த நிமித்தமாக இந்த மனுக்குலத்தின் பாவம் அடிமையாக்கப்பட்டதோ, பாவ தோஷங்கள் மூடப்பட்டதோ, அதே ஒரே ஒரு தெய்வத்தால அந்த பாவ தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும் சொன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பான் என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து தம்முடைய வாழ்வில வெளிப்படுவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்வில கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னா அவன் அனுதின வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பிறருக்கு காண்பிக்கிறவனாய் காணப்படுவான். அல்லேலூயா. வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படியா மாற்றப்படுகிறான்? புது வாயத்திறந்து சொல்லுங்க, எப்படியா மாறுகிறான்? புது சிருஷ்டிப்பு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வருகிறான் சொன்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவன் கிறிஸ்துவுக்குள் வருகிறான்னு சொன்னா அவன் புது சிருஷ்டிப்பு. அல்லேலூயா. அப்ப பழைய சிருஷ்டிப்பு ஒருத்தன் இருந்தார். கர்த்தர் ஒரு மனுஷனை நம்பி தம்முடைய ஆவியை கொடுத்தார். அவர் தான் யாருங்க? ஆதாம். அதுதான் வேதம் சொல்லப்படுகிறது. அந்த 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிப்பதை போல கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும். அப்ப அந்த வசனத்துல 2 குள்ளன்னு இருக்கும். ஒண்ணு ஆதாமுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள. அல்லேலூயா. ஆதாமுக்குள்ள மரித்ததை போல கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணுமா? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் வரணும் சொன்னா முதலாவதாக ஆதாமுக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்குள்ள என்ன விதைக்கப்பட்டது? ஆதாமுக்குள்ள கொடுக்கப்பட்டுள்ள காரியம் என்ன? ஆதாமுக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ஆவியை ஆதாம் எப்படி இழந்து போனா? இழந்து போன பிறகு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தா? அதை எப்படி சரி செய்தான் காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? ரொம்ப ஒரு மூல உபதேசம். இது மிகவும் பரிச்சயமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்கள் மாத்திரமல்ல, உங்க ஜெப ஜீவியங்கள் மாற்றி அமைக்கப்படும். உங்க வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு இந்த செய்தி பதில் கொடுக்கிறதா காணப்படும். அல்லேலூயா. சரி, நான் கேள்வியோடு கூட அந்த செய்திக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் என்னங்க நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் 26 மட்டும் வாசியமா? 26 மட்டும் வாசியம். மீண்டும் ஒரு விஷயம் வாசியம். 26. பின்பு தேவன் முதலாவதாக சாயலாகவும் 2 விஷயம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும் வேதத்துல. ஒன்னு சாயல், 2வது ரூபம். சொல்லுங்க, முதல்ல என்னங்க? சாயல், 2வது ரூபம். பிதாவா இருக்கிற தேவனுக்கு ரூபம் இல்ல. ரூபம் இல்லாததுனால இப்ப பிதா நினைக்கிறாரு, ஒரு ஒரு மண்ணை எடுத்து அதுக்கு கண்ணு, காது, கை, காலெல்லாம் என்ன பண்றாரு? உருவாக்கிட்டு அந்த மண்ணுக்குள்ள தன் ஜீவ சுவாசத்தை வைக்கிறார். யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? அவருக்கு ரூபம் இல்ல. ரூபம் இல்லாதவருக்கு என்ன பண்றாருன்னா, எதற்காக இந்த சிஸ்டமேட்டிக்கல் பண்றான்னு சொன்னா, அவர் ஒரு மனித சாயலாக ஒரு மனுஷனை படைக்கிறாருன்னு சொன்னா, படைக்கப்பட்டானா அவங்க எல்லாருமே யாருக்கு பயந்து பயபக்தியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, பிதாவை இருக்கிற
தேவனுக்கு பயபக்தியா இருப்பான்றதுக்காக தான் இங்க ஒரு மனுஷனை உருவாக்குகிறார். அந்த மண்ணுக்குள்ள எதுவுமே இல்ல, ஜீவன் இல்ல, அதுக்குள்ள உயிர் இல்ல, அதுக்குள்ள ஆத்துமா இல்ல, அதுக்குள்ள உணர்வு இல்ல. உணர்வில்லாத அந்த மண்ணுக்குள்ள அவர் என்ன பண்றாரு? வாசிக்கலாம் 26 வாசியமா, ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும், என்னங்க, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும், வாசிமா, மனுஷனை உண்டாக்குவோம் வாசிமா, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் யார் ஆள கடவுது? மனுஷன். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இது ரொம்ப நான் இந்த வாரத்தில் கத்தச்ச ஒரு பகுதி மாத்திரம் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த வாரத்தை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படியா மாறுகிறான்? புது, சத்தமா சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படியா மாறுங்க? புது சிருஷ்டிப்பா மாறுகிறான். அப்ப அந்த புது சிருஷ்டிப்புக்கு முன்பதாக ஒருவனிடத்துல ஆவியை கொடுத்தாரு. அந்த ஆவியை அவன் என்ன பண்ணா? இழந்து போனவனா காணப்பட்டான். அவன் தான் யாரு? ஆதாம். ஆதாமுக்குள் மரித்தவர்களாயும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்க. அப்ப ஆதாமுக்குள்ள வைக்கப்பட்ட ஆவியை பகுத்தறிவீர்கள். அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா நம்மை கர்த்தர் எப்படி விலையை கிரயமாய் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார் என்கின்ற அந்த ரகசியத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ஆதாம ஒரு மண்ணை எடுத்து அந்த மண்ணை பிசைந்து அதுக்கு கண்ணையும் அதுக்கு கால்களையும் அதுக்கு எல்லா விதமான உருவகத்தை கொடுத்துட்டு இப்ப அதை எடுத்து என்ன பண்றாரு? அது என்ன பண்ணுது? நீங்க எடுத்து வாசிங்க. யோபுடைய சரித்திர புத்தகத்துல 33 அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிங்க. யோபு 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னங்க? அது பொது மொழிபெயர்ப்புல கிருஷ்ண வாசிக்க முடியுமா? மீண்டும் வாசிக்கலாமா? யோபுனுடைய சரித்திர புத்தகத்துல வாசிக்கலாமா? 33ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். பிரைஸ்லாம் வாசிக்கலாமா? பிரைஸ்லாம் வாசிங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். என்னங்க? சர்வ வல்லவருடைய சுவாசம் இப்ப எதுக்குள்ள வருது? எனக்குள்ள. அப்ப உயிரற்ற இருக்கிற அந்த மண்ணுக்குள்ள யார் சுவாசத்தை கொடுக்கிறாரு? ஆவியானவர். யாருக்குள்ள விளங்குதுங்க? இப்போ ஒரு மண் இருக்கு, அந்த மண்ணை எடுத்து கை காலு அதுக்கான ரூபத்தை கொடுத்துட்டு இப்போ உயிரற்ற கிடக்கிற அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கறனா? தனக்குள்ள இருக்கிற, வாசிமா வாசிங்க, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு எதில் உயிர் கொடுத்தது? ஆதாமுக்கு எதில் உயிர் வந்தது? சுவாசத்துல உயிர் வந்தது. அல்லேலூயா. மண்ணா இருக்கிறவரு மண்ணா இருந்தது. ஆவியானவர் எப்பொழுது அதை ஊதினாரோ, ஊதப்படும் போது மண்ணுக்குள்ள எது வந்துச்சுங்க? சுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது பொது மொழிபெயர்ப்புல அந்த எழுதப்பட்ட வாசிங்க வாசிங்க. இறைவனுடைய ஆவியை இறைவனுடைய ஆவி என்னை படைத்தது. எல்லா வல்லவருடைய மூச்சு என்னங்க? அப்ப எதை வாழ வைக்குது? அவர் அன்றைக்கு கொடுத்த அந்த காற்று, அன்றைக்கு அவர் கொடுத்த அந்த சுவாசம் தான் மனிதனை உயிரடைய செய்தது. அல்லேலூயா. அது ஆதாமுக்குள்ள உருவாக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சத்தமா சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். ஆமா தானே? அதுதான் சத்தியம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை முதல்ல நீ அறியணும்னா ஆதாமுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற ஆவிய நீ பகுத்தறிந்தால்தான் கிறிஸ்துவுடைய மேன்மையும் அன்பையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ மண்ணுக்குள்ள நாங்க வந்துச்சு, மண்ணுக்குள்ள சுவாசம். சுவாசம் வந்த உடனே இப்ப என்ன ஆகுது? உயிரடையுது. ராம சொல்லல, மண்ணை எடுத்து அது ஊதுறாரு. ஊதணும்னு என்ன ஆகுது? உயிரடைய. உயிரற்ற பொருள் இப்ப என்ன ஆகுது? உயிரடையப்படுகிற நோக்கம்னா இவர்கள் ஒரு ஆதாம பார்க்கல, இவனை கொண்டு ஒரு பெரிய மனுக்குலத்தமாய் ஆதாம பார்த்தார். பார்த்து நம்பி சுவாசித்த ஊதின அந்த ஆவி ஆதாம் இழந்து போனான். யாருக்கு விளங்குது?
ஆதாம ஒரு ஆதாமா தேவன் பார்க்கல. ஆதாமை கொண்டு ஏவாளை உருவாக்கினார். இப்ப ஏவாளை கொண்டு இந்த ஜாதி இந்த உலகத்துல இவர்கள் பழுகி பெருகணும்னு தான் நினைச்சாரு. ஆனா இவர்கள் பாவத்து நிமித்தமாக பெற்றெடுத்ததுனால அங்க பாவம் அவர்களுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு மரணம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற அப்போ நீங்க ஒரு வசனத்தை வாசிங்கள, ஆதியாகமம் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:17. ஆதியாகமம் 2:17 இல்லையா? ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அப்படி அந்த கனியை நீ புசித்தா. அது மொழிபெயர்ப்புல பிரதர் வாசிங்க. ஆதியாகமம் 2:17 வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே. இப்போ ஜீவனை கொடுத்தது யாருங்க? ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் பிதாவா இருக்கிற தேவன் தான் மண்ணுக்குள்ள சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே எது ஆளுகை செய்தது? மண்ணுக்குள்ள தேவனுடைய சுவாசம் வந்ததுனால அவன் ஜீவனாய் மாறினான். அல்லேலூயா. அவன் மனுஷனாய் மாறினான். அல்லேலூயா. இப்ப இவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. வாசிங்க பிரதர். ஆனால் நன்மை, அதாவது அந்த மொழிபெயர்ப்பு சொன்னா அந்த தீமை அந்த கனியை நீ சாப்பிட்டா நல்லது எது கெட்டது என்ன உனக்கு தெரிஞ்சிடும். யாருக்கு விளங்குதுங்க? நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ என்ன பண்ண கூடாது? புசிக்க வேணாம். புசிக்கிற நாளில் சாகவே. யாருக்குள்ள விளங்குதுங்க? புரிஞ்சு ஒரு ஆமை சொல்லல. இப்ப இதனுடைய இது இங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். புசிக்கிற நாளிலே. ஆனா பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவா இருக்கிற மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து உண்ணும் நாளிலே அந்த பழத்தை நீ சாப்பிடுகிற வேளையில நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நம்மெல்லாம் தாயின் வயிற்றுக்குள்ள பிறந்து 10 மாதங்கள் பெற்றெடுத்து பிறந்தோம். ஆனா ஆதாம் பிறப்பு அவன் யாருடைய கையில உருவாக்கப்பட்டது சொன்னா தேவனுடைய கையில உருவாக்கி ஜீவனை எதுக்குள்ள இருந்து அவருக்குள்ள இருந்த சுவாசத்தை அவனுக்குள்ள அனுப்பி அவனை ஜீவன் அடைய செஞ்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறானா? ஆதாமுக்கு தகப்பனா ஆவியானவர் தான். யாருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? இப்போ நல்ல கவனி. இப்ப யார் சொல்றத இவன் கேட்கணும்? யார் சொல்றது கேட்கணும்? நல்லா தான் போச்சு. ஆரம்ப நாட்கள்ல தேவனோடு கூட ஆதாம் எப்பொழுதும் இணைந்தவனா காணப்பட்டான். தேவ சத்தத்தை ஆதாம் எப்பொழுதும் கேட்கிறவனா இருந்தான். என்ன விஷயம், அதாவது இந்த பூமியில எந்த மிருக ஜீவனுக்கு என்ன பெயர் வைக்கணும், அதை எப்படி உருவாக்கணும், இது எல்லாமே ஆதாம் கிட்ட எல்லா பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆதாம் கிட்ட கொடுத்துட்டாரு. எல்லாமே ஆதாம் நல்லா ரொம்ப நேர்த்தியா செய்தான். ஆனா எப்போ வார்த்தையை ஆதாம் மீறினானோ, அல்லேலூயா, வார்த்தை மீறினானோ, வேதம் சொல்லப்படுது அந்த பழத்தை நீ சாப்பிடும் பொழுது நன்மை தீமை என்ன பண்ணுவ? அறிந்து கொள்வ. அதனால அந்த பழத்தை நீ சாப்பிடாதுன்னு கட்டளையிட்டார். எப்போ கட்டளை மீறினானோ அப்பொழுது அவன் மரிக்கப்பட்டான். அல்லேலூயா. எப்படி மரிக்கப்பட்டான்னு நீங்க கேட்கலாம். நான் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பழத்தை அவன் சாப்பிட்டானா? சாப்பிடலையா? சாப்பிட்டான். சரி, அவன் செத்தானா சாவலையா? அதுக்கப்புறம் செத்தான், அது வேற. ஆனா பழத்தை சாப்பிட்ட பொழுது ஆதாம் என்ன பண்ணல? ஏவா. இது நம்ம எப்படி பார்க்கிறோம்? மாம்சத்தில். ஆனா ஆவியானவர் எதில சாவன்னு சொன்னார்னா, நீ நான் யார் சாயல இருக்கிறோம்? யார் சொல்றீங்க தேவ சாயல்? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நீங்களும் நானும் தேவ சாயலா இருப்பீர்கள் என்று சொன்னா என்ன மாதிரி தான் நீங்க இருக்கணும், உங்களை மாதிரி தான் நான் இருக்கணும். ஆனா இங்க வெவ்வேறு ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். இப்ப நான் கருப்பா இருக்கிறேன், நான் குண்டா இருக்கிறேன், நான் சொல்றது புரியுதா? இப்போ என்னுடைய தோற்றம் இப்படி இருக்கு. ஆனா சிலர் வெள்ளையா இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, சிலர் கட்டையா இருக்கிறீங்க, குட்டையா இருக்கு. அப்ப இங்க சாயல் மாறுதல்ல. தேவன் இதெல்ல மறிக்கலன்னு நான் சொல்ல. யாருக்கு விளங்குது? புரிஞ்சு ஒரு ஆமை சொல்லுங்க. நீங்க வேற, நான் வேற. யாருக்கு புரியுதுங்க? இதுக்கு முன்னாடி ஆதாமும் பிதாவும் ஒரே இணைப்புல அந்த ஆவியில இணைஞ்சிருந்தாங்க. ஆவியானுடைய சத்தத்தை ஆதாம் எப்பொழுதுமே என்ன பண்ணினே இருந்தான்? கேட்டுட்டே இருந்தான். பிதா சொல்றது ஆதாம் எல்லாவற்றையும் செய்தவனாவே இருந்தான். அவரோடு கூட கனெக்டிலே இருந்தார். நல்ல கவனிங்க. ஆதாமுக்கும் தெய்வத்திற்குள்ள வித்தியாசம் என்னன்னா,
தெய்வம் எந்த இடத்துல கடந்து போவார். ஆனா ஆதாம் ஒரு எல்லைக்குள்ள ஆண்டவர் வச்சுட்டார். தெய்வத்திற்கு உருவமே இல்ல. காற்று எங்கெல்லாம் போதும் அந்த இடத்துல ஆவியானவர் போக முடியும். ஆனால் ஆதாம் எங்க போறாரோ ஆதாமுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. இப்ப நான் தேவசாயெல்லாம், நீங்களே யாரு அப்ப நான் ஒரு மாதிரி இருக்கேன், நீ ஒரு மாதிரி இருக்கிறீங்க. எப்ப யோசிக்கிறீங்களா? எல்லாரும் தேவசாயல்னா எல்லாரும் முகங்கள் யார் மாதிரி தான் இருக்கணும். ஆனா இல்லையே, நான் எங்க அப்பா மாதிரி இருக்கிறேன், நீங்க உங்க அப்பா மாதிரி இருக்கிறீங்க சொல்லியிருக்காங்களா? அப்ப இது யார் சாயல்? தேவ சாயல், உன் அப்பா சாயல். அவர் நீ கனியை புசிக்கிற நாளில சாகவே சாவான்னு சொன்னது சரீர பிரகாரமான சாவை பத்தி அவர் சொல்லவே இல்லை. யாருக்கு விளங்குதுங்க? ஆத்மாவை குறிச்சு தானே அந்த காரியம். இப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன், யோசிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம கொடுக்க மறந்துட்டுனா உடனே அவங்களை வாங்கணும்னு நினைக்கிறேன். இது ஏன் நினைவு? உங்க நினைவு அப்படி இருக்குமா? நீங்க உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு நான் சொல்றது புரியுதா? அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா யோசிப்பாங்க. யாருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ராமன் சொல்லல. இப்ப நாங்க வசனத்தை பேசினுக்கிறேன், எத்தனை பேர் நினைவில் வேற எங்கேயோ யோசிக்கும், வேற எதையோ யோசிச்சுருப்பீங்க, வேற எதையோ பார்த்துட்டு இருப்பீங்க, வேற எதையோ உங்க சிந்தைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன், நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க. அப்ப நீ நானும் ஒண்ணு இல்லை. யாருக்கு விளங்குது? புரிஞ்சவங்க ராமன் சொல்லல. ஆனா ஜெபிக்கும் போது ஆவியானவர்னு கூடும்போது ஒருத்தர் எல்லாரையும் ஆண்டவர் நிரப்புகிறார். நீ உயரமா இருந்தாலும் சரி, நீ கொட்டையா இருந்தாலும் சரி, நீ கருப்பா இருந்தாலும் சரி, நீ வெள்ளையா இருந்தாலும் சரி, அவர் எல்லாருக்கும் ஒருவர் தான். எப்போ நீ பாவம் செய்றியோ அப்போ அவரோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது தான் உன்னுடைய மரணம். புரிஞ்சவங்க ராம சொல்லுங்க. அல்லேலூயா. சரீரத்தை சொல்லலைங்க, ஆத்மாவை சொல்ல. உனக்குள்ள இருக்கிற ஆவி கர்த்தருக்குள் எப்ப கட்டாவதோ, பிரிக்கப்படுகிறதோ அதுதான் மரணம். அல்லேலூயா. எப்பொழுது நீ பிரிந்து போகிறாயோ, அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க. அது எப்படி சொல்றனா, ஜலாம், ZELEM, ஜலாம் அப்படின்னா பிரிந்து போகுதல். அந்த ஜலாம்ன்றது ஜெராக்ஸ். அது இன்னும் நம்ம அது விளக்கமா நம்ம சொன்னா சாயல். இப்ப நான் போற ஆதாரத்தை போய் நான் ஜெராக்ஸ் போறேன்னு சொன்னா நான் எதை கொடுக்கிறனோ அதுதான் எனக்கு நான் உருவாகும். அல்லேலூயா. இப்போ ஆத்மாவில் எல்லாருடைய சிந்தனை வெவ்வேறா இருக்கும். ஆனா ஆவியில நீ நினைச்சிட்டா அப்படிதான் நான் நினைச்சா நீங்க சொல்லிட்டீங்க. யாருக்கு விளங்குது? யாருக்கு விளங்குதுங்க? உனக்குள்ள எதை விதைச்சார ஆவியானவர் அதான் இன்னொன்னு. யாருக்கு விளங்குதுங்க? அப்போ உன் சிந்தனை வேறையா இருக்கலாம், சரீரம் வேறையா இருக்கலாம், ஆனா ஆவியான ஒருத்தர் தான். அல்லேலூயா. இப்போ இவன் பாவம் செஞ்சான் பாத்தியா, இந்த கனி எப்போ புசிப்பாயோ அப்பொழுது நீ சாகவே. அப்ப சாவு என்பது இரண்டு வகையா பிரிக்கலாம். முதல் வகை பிரிந்து போகிறத ஒரு சாவு, அது அடையாளம். என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. என்னதுங்க? பிரிந்து போவது மரணம். ரெண்டாவது சொன்னா செயல்படாமல் போகிறதும் மரணம். என்னதுங்க? செயல்படாமல் போவது மரணம். உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் நான் ரொம்ப நல்லா சொல்றேன். பிரிந்து போகிறதுனா, இதுக்கு முன்னாடி ஆதாம் தேவனுடைய சத்தத்தை எப்பொழுது என்ன பண்ணினே இருந்தாரு? கேட்டுட்டே இருந்தார். இப்போ ஆதாமுக்குள்ள பாவம் வந்ததுனால தேவன் சத்தத்தை பேசினாலும் கூட யாரு காதுக்குள்ள கேட்க சொன்னா ஆதாமுக்குள்ள கேட்காது. ஏன்னா அவருக்குள் இல்லாத ஒண்ணு இவருக்குள்ள வந்துச்சு. என்னது? பாவம். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் புரியுதா? அல்லேலூயா. மரணம் என்பது ரெண்டு வகை. ஒண்ணு பிரிந்து போகிறது தான் ஆவிக்குரிய மரணம். என்னதுங்க? சத்தமா சொல்ல. மரணம் என்பது என்னங்க? பிரிந்து போகுது. அதாவது தேவ சமூகத்தை விட்டு நீ பிரிந்து போகிறனா அது உன்னுடைய ஆவிக்குரிய மரணம். ரெண்டாவது மரணம்னா செயல்பட முடியாமல் இருப்பது பாத்தியா, அது ஒரு மரணம். அது இது ஆவிக்குரிய மரணம். உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பாடு விட்டா சாப்பாடு போவோம், மூச்சு போவோம், ஆனா எதுவுமே அவங்களால பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. புரிஞ்சு ராம சொல்லுங்க. சுவாசங்குது, இன்னும் அவங்க மறிக்கல, ஆனா அவங்க காத்து மூச்சு விடுறாங்க, சாப்பிடுறோம்னா டியூப் வழியாவோ இல்லை வாய் வழி ஏதோ ஒரு வழியாக சாப்பிட்றாங்க, எல்லா சர்க்குலேஷன் நடக்குது. ஆனா அவங்களால எதுவுமே நடக்க முடியாது, பார்க்க முடியாது, தன்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது. அப்ப செயல்பட முடியாமல் இருப்பது மரணம். கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்க, ஆனா உங்களால எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா அது ஆவிக்குரிய மரணம். புரிஞ்சவங்க ராம சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரிந்து போவது மரணம். யாரு? தேவ சமூகத்தை விட்டு நீ பிரிந்து போனா, அவர் சித்தத்தை, அவருடைய சத்தத்தை நான் கேட்காம போனா நான் ஆவிக்குரிய மரணம் அடைந்தவனா காணப்படுகிறேன். அல்லேலூயா. இப்ப சாகவே சாவான்னு சொன்னார் பாத்தியா, எப்ப அவனுக்குள்ள பாவம் வந்துச்சோ அப்பொழுது ஆதாம் பிரிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். இப்போ ராமன் சொல்லல, ஆதாம் எப்படி காணப்பட்டான்?
பிரிக்கப்பட்டவன். அதை நீங்க எடுத்து வாசிங்கள. சங்கீதம் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 8:5. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். யாருங்க? மகிமையினாலும் கனத்தினாலும். அதாவது தேவனுக்கு நிகரா யார் வச்சது? மனுஷனை வச்சாரு. யாரு? ஆதாம. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? அதாவது இவரு பிதாவுடைய சித்தனா இவங்க எல்லாமே எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய பிள்ளைகளா இருப்பாங்கன்னு நினைச்சு ஆதாம உருவாக்கினாரு. ஆனா எப்போ வார்த்தையை மீறினானோ அப்பொழுது யாருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது? பிதாவுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது தான் ஆதாமுக்கு சொல்லப்படுகிறது, நீ சாகவே. ஏன்னா யாரால் பிறக்கப்பட்டவன்? என்னால் பிறக்கப்பட்டவன். புரிஞ்சுங்க ராம சொல்லல. சுவாசம் ஊதிதான் உனக்கு ஜீவன் வந்தது. இப்ப அந்த சுவாசம் உனக்குள்ள போச்சு சொன்னா, நான் உனக்குள்ள பாவம் வந்துச்சுன்னா அந்த சுவாசம் உனக்குள்ள கிரியை செய்யாது. அல்லேலூயா. நான் மரணத்தை 2 வகையா சொன்னேன். ஒரு மரணம் என்ன மரணங்க? பிரிந்து போவது ஒரு மரணம். ரெண்டாவது செயல்படாமல், அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இருப்பாங்க பல ஆண்டுகளா பல வருஷமா நீங்க ஜெபிப்பீங்க, ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் வரலனா தேவ பிள்ளைகளே இன்னும் அவருடைய ஆவியில நீங்கள் பலப்படல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய். யாரெல்லாம் விளங்குதுங்க? நீங்க அது பொது மொழிபெயர்ப்பு வாசிக்கலாமா? வாசிக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு கொஞ்சம் கீழே தான் வாசிங்க சிறியவர் ஆக்கியுள்ளீர். என்னங்க? மாட்சியும் மேன்மையும். அந்த மேன்மையும் கனத்தையும் கொடுத்தாரு பாரு. அந்த மேன்மை கனத்தை கடவுளுக்கு நிகராதான் ஆதாம சற்று கம்மியா வச்சாரு. ஆனா எப்போ அவன் இழந்து போனவன் சொன்னா, எப்பொழுது வார்த்தையை அவன் மீறினானோ அப்பொழுது பிதாவுடைய தொடர்பிலிருந்து அவன் துண்டிக்கப்பட்டதுதான் அது ஆவிக்குரிய மரணம். புரிஞ்சுங்க அமைச்சர்? அல்லேலூயா. மரணம் நான் 2 வகை சொன்னேன். என்ன மரணம் சொன்ன? ஒண்ணு பிரிந்து போவது மரணம். ரெண்டாவது செயல்படாம. சில சபையில் விருத்தி அடையல, ஆத்துமாக்கள் பெருகல, ஆத்துமாக்கள் செயல்படல, அந்த சபை ஆவிக்குரிய ரீதியில் ஒன்றும் பலப்படலன்னு அர்த்தம். விசுவாசிகள் நீங்க வரீங்க, ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாள் வசனத்தை கேட்கறீங்க, இன்னும் என் ஆவிக்குரிய ரீதியில இன்னும் என் வாழ்க்கையில ஒரு மாட்சிமை இன்னும் ரட்சிப்ப நீ காக்கலாம். தேவ பிள்ளைகளை அவர் செயல்படுத்துவதற்காக அவர் ஆவியில பலப்படணும். வேதம் சொல்லப்படுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் எப்படியா மாறுகிறான்? புது சிருஷ்டி. உங்களுக்கு இன்னும் விளங்குறதுக்காக நான் சொல்றேன். இன்னும் விளங்குறதுக்காக சொல்றேன். நீங்க எடுத்து வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 15:24. என் குமாரனாகிய இவன். என்னங்க இது? யார் பார்த்து சொன்னது? இளைய குமாரன் மறுபடியும் எங்க வரான்? தகப்பனுக்கு வராரு. அங்க விருந்து கொடுக்கறாரு, விலை உயர்ந்த மோதிரத்தை கொடுக்கறாரு, பாதரட்சியை கொடுக்கறாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு பிறகு அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொன்னாரு? அப்பா விட்டு பிரிந்து போறான் பாத்தியா, பிரிவதுதான் மரணம். யாருக்கு விளங்குது? புரிஞ்சு ஒரு ஆமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இளையகுமாரோடைய தகவல் சொல்ல, என் மகன் ஆக்சுவலா உயிரோடு இருக்கிறான், ஆனா அவன் நினைச்சது அவனால பண்ண முடியல, செயல்படுத்த முடியல. அவன் ஆசைப்படுறான், ஆசைப்பட்ட காரியம் அவன் வாழ்க்கையில நடக்கல. யாருக்கும் விளங்குதுங்க? எப்போ அப்பா விட்டு அவன் பிரிந்தானோ, அப்பாவுடைய தொடர்பில் தான் விலகினானோ, அப்பொழுதே அவன் ஆவிக்குரிய மரணத்தை அவன் அடைந்தவனாய் காணப்பட்டான். அவன் பிரிந்ததுனாலதான் பன்றி திணுகிற தவிடுக்கு அவன் ஆசைப்பட்ட அது கிடைக்கல. இருக்கீங்களா? யாருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். இவன் அப்பாவுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் எப்பொழுது விலகினானோ, அப்பா சொல்றாரு, என் மகன் மரித்தான். வாசிங்க, என் குமாரனாகி இவன் மரித்தான். என்ன பண்ணாங்க? அவன் திரும்ப வந்தான் பத்தியா, அவன் உயிர்ப்பித்தான். ஆதாம நிமித்தமாக மனுகுலமே பாவமாக்கப்பட்டது. இந்த பாவ தோஷங்களை நீப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அவதரித்தார். அவர் எனக்காக பிற்கப்பட்ட அந்த மீட்புல என் வாழ்க்கையில பாவத்தை கத்தனை பண்ணார், ஆசீர்வாதமாய் மாற்றினார். மொழிபெயர்ப்பு வாசிக்க முடியுமா? லூக்கா 15:24. ஏனெனில் என் மகன் என்னங்க ஆக்சுவலா இறந்து போயிருந்தானா, அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான், அவன் எல்லாமே உயிர் இருக்கு, அவனால எவ்விதமான காரியம் அவனால செயல்படுத்த. இது ஒரு மரணம். யாருக்கு விளங்குது? யாருக்கு புரியுதுங்க? சாகிறது டெட் பாடி அதை சொல்ல அவரு.
எப்ப அப்பாவுடைய பிரசனத்திலிருந்து ஒருத்தன் பிரியறானோ அது மரணம். ஆதாம் என்னைக்கு நீ பாவம் செய்யற, ஒரு தேவனுக்கு விரோதமான காரியம் நீ செய்யற சொன்னா, நீ தேவ சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டாவே நீ எதற்கு நேராக போய் கொண்டிருக்கிற? மரணத்துக்கு. யாருக்குள்ள விளங்குதுங்க? அல்லேலூயா. யாருக்குள்ள விளங்குதுங்க? அல்லேலூயா. பிரிவது என்பது தேவர் ஆவிக்குரிய மரணம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீ பிரிகிற, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யற, தேவனுக்கு விரோதமான துணிகரமான காரியத்தை செய்யனா, நான் தேவ பிரசனத்திலிருந்து எவன் ஒருவன் விலகுகிறானோ அவன் ஆவிக்குரிய மரணத்தை அடைகிறவன். ஆமென். வாசிங்க பிரதர். ஏனெனில் என் மகன் இறந்து போய் இருந்த, அதாவது அவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான், இருந்தவன் மறுபடியும் வந்தான். வாசிங்க. என்னங்க உங்களுக்கு விளங்குதா? ஒன்னு சொன்ன பிரிந்து போகிறது மரணம். ரெண்டாவது செயற்படாமல், அப்ப அவன் விரும்பின காரியம் உன்னால செயல்படுனா அது ஆவிக்குரிய மரணம். இவன் சொன்ன, அப்பா சொன்னா பாத்தியா, என் புள்ள செத்துட்டு கிடந்தான், அவன் இருந்தும் பிரயோஜனம் அற்றவனாய் காணப்பட்டான். யாருக்குள்ள விளங்குதுங்க? ஆவிக்குரிய ஒரு ரீதியை நான் பேசுறேன். மாம்சத்திற்குரிய மரணம் அல்ல. எவன் ஒருவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒருத்தன் விலகுகிறானோ, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் விலகி ஓடுகிறானோ அவன் ஆவிக்குரிய மரணம் அடைந்தவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது, அவன் எவ்வளவுதான் ஒருவேளை செயல்பட முடியாம அவன் இருக்கிறானா, அவன் மறுபடியும் எங்க வரணும்? கிறிஸ்துவுக்குள்ள வந்தாதான் செயல்பட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த சிஸ்டமேட்டிக்கல் நடந்துக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா மாற. இப்ப ஆதாம நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, அது ஆதாம் என்ன பண்ண முடியல, சரியா செயல்படுத்தல. ஆமா தானே? அல்லேலூயா. ஆதாம ஒருத்தரா பார்க்கல, ஒரு மனுக்குலமா தான் ஆதாம கத்தர் பார்த்தார். அது எல்லாவற்றையும் இழந்து போய் இப்ப ஒரு பிறக்கிறவங்க இப்ப எதோடு கூட பிறக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாமல் தேவ சுத்தத்தின் பிரகாரமாக அவர்கள் இணைந்து குழந்தை பெற்றிருந்தா அவர்கள் எதில உயிரடைந்திருப்பாங்க? ஆவிக்குரிய ரீதியில உயிரடைந்திருப்பாங்க. இவங்க பிள்ளை பெருக்கும் போது யாருடைய உறவில அவங்க பிரிக்கப்பட்டாங்க சொன்னா, பிதாவுடைய உறவில் இருந்து பிரிக்கப்பட்டதுனால இப்ப அவன் பிறக்கிற குழந்தை எப்படிதான் ஆகும்? யாரும் விளங்குதுங்க? புரியுங்க? ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? ஆதாம் ஏவாள் பாவத்தின் நிமித்தமாக பிறக்கப்பட்ட பிள்ளை இப்ப யாருடைய தொடர்பு ஆதாம் இழந்து போனா? பிதாவுடைய அன்பை இழந்து போன. இப்ப அவன் வயிற்றுல பிறக்கிற குழந்தையும் இப்ப யாருடைய அந்த பிரசன்ஸ் வந்து பிறக்குதுன்னா, பிதாவுடைய அந்த தொடர்பு இருந்து அது பிறக்குதுன்னா அது எப்படிப்பட்டவனா பிறக்க சொன்னா, பிரிக்கப்பட்ட பிள்ளையா தான். யாருக்கு விளங்குதுங்க? இப்படிப்பட்ட இந்த அட்மாஸ்பியரை ஆண்டவர் கர்த்தர் மாற்றணும். இதை மாற்றுவதற்காக தான் கிறிஸ்துவா இருக்கிற அவரே இங்க மண்ணால தன் சுவாசத்தை ஊதனாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அவரே ரூபமா வந்தாரு. யாருக்கு விளங்குது? மண்ணு உருவாக்கி சுவாசத்தை ஆதாமுக்கு கொடுத்தாரு. இப்ப யாருமே ஒரு நம்பல, தான் பிள்ளையா இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு பிதா அனுப்புறார். எப்படி அனுப்புறான்னா, ஆதாம் எப்படி பரிசுத்தமாய் அவன் கையில உருவாக்கப்பட்டது போல மரியின் வயிற்றுக்குள்ள இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வரத்தினால அவர் உருவாக்கப்பட்டார். யாருக்கு விளங்குதுங்க? பரிசுத்த சுவாசத்தினால ஆதாமுக்கு உயிர் வந்தது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நீங்க எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த பிறப்பு இயேசு கிறிஸ்து வரது வந்து எதாச்சியா நடந்ததல்ல, இது ப்ரீ பிளான். அதுக்கு முன்னாடி 5 விதமான பலிகள் செலுத்தணும். முதலாவதாக தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 5வது பலி டைரக்டாவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார். அதுல இருக்கா குற்ற நிவாரண பலி இருக்கா? தம்மை தாமே குற்ற நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 52:14. மனுஷன், அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 52:14 வாசிங்க சிஸ்டர். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனபுத்திரரை பார்வையிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கீழாய் காணப்பட்டது. ரைட், அந்த வசனம் புரியுதா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஏசாயா 52:14. ஆசிஸ்டர் புரியுதா? இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியுதுல? இப்ப சரி, அது பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டு வாசிக்கலாமா? வாசிங்க.
அவரை கண்ட பலர் என்ன பண்ணாங்களா? அவரை கண்ட பல திகைப்புற்றனர். சிலுவை சுமக்கும் போது இயேசுவா பார்த்தாங்க. ஆனா சிலுவையில சுமந்துக்கும் பொழுது அவரை அடிக்கிற போது அது என்னவா மாறிச்சு சொன்ன வாசிங்க. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர், அவருடைய தோற்றம் பெரிதும். எப்படி இருக்குதா? முகத்துல எந்த விதமான மூக்கு எங்க இருக்குது, வாய் எங்க இருக்குது, காது எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அந்த ரூபமே இல்லாமல் தசையும் ரத்தமுமாய் அவர் தம்மை தாமே குற்ற நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். சிலுவை சுமக்கும் போது இயேசுவா போனவர் கல்வாரி சிலுவையில் அவருக்கு ஜவுட்டிகளை அடிக்கும் போது அவருக்கு என்னவே இல்லையா? அதை பார்க்க எதுவா தெரியலையா? ஒரு மனுஷ ரூபமாவே தெரியலையே. அது கொத்தும் கொலையுமாய், அது தசையும் ரத்தமுமாய், அது பிசைக்கப்பட்ட ஏதோ ஒரு பொருளை போல அவர் காட்சி அளிக்கிறார் சொல்லி அவரை பார்த்து எல்லாரும் பயந்தவர்களை காணப்பட்டாங்க. யாருக்காக சொன்னா, உன்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அந்த உலகத்திற்கு வந்து அவருக்குள்ள தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? இயேசுவை சிலுவை சுமக்கும் போது ஒரு தோற்றம் இருந்துச்சு. ஆனா சிலுவையில பார்க்கும்போது அந்த தோற்றத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏசப்பா அந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கினார். என்னை எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, நான் உருக்குலைந்தாலும் பரவாயில்ல, என் சரீரம் பிற்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தியெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு செகண்ட் கூட நான் உண்மை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் அவருடைய ஏக்கமே. ஆனா பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா பிதாவுடைய முகம் அவருக்கு என்ன பண்ணப்படும்? துண்டிக்கப்படும். யாருக்கு விளங்குதுங்க? ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்து மரணம் ஏன் திரும்ப வந்துச்சு? பாவம் அவருக்குள்ள, யாருடைய பாவங்களை? நம்முடைய பாவங்களை அவருக்குள்ள வந்துச்சுன்னா, இப்போ இவருக்குள்ள பாவம் வந்தா யாருடைய உறவு துண்டிக்கப்படும்? பிதாவுடைய அன்பு யாருக்கு துண்டிக்கப்படும்? கிறிஸ்துவுக்கு. யாருக்கு விளங்குதுங்க? அதனால அந்த வார்த்தை ரொம்ப அதுதான் ரொம்ப வியாகுலப்படும். என் தேவனே ஏன் என்னை எது வேணாலும் பொறுத்துக்கிறேன், ஆனா உங்க சமூகத்துல இருந்து மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாது. எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ஆனா அவரால் சொல்றாரு, உனக்குள்ள அந்த பாவனை ஏற்றுக்கொண்டா என் முகத்தை பாராது. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகத்துல 51 சங்கீதம் 10 வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 51:10. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே எடுத்து வாசிங்க. ஏசாயா 43:18-19. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 43:18-19. எனக்கு நேரம் இல்லை, வசனத்தை மாத்திரம் சொல்ற. வாசிமா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை, இயேசு உனக்குள்ள வந்தானா பழைய காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆதாமுக்குள்ள இருந்த பாவத்தை கர்த்தர் எடுத்து போட முடியும் சொன்னா, அவர் உனக்குள்ள அவர் வருகிறார் சொன்னா, உன் பாரம்பரியமான பாவங்களையும் உன் குடும்பத்துடைய சாபங்களையும் அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. 19 வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்களோடு கூட இருப்பார். அவர் வழிகளை உண்டாக்குவார். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீர்கள் சொன்னா உங்களுக்கான வழியை அவர் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. 45:17 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 45:17. கொஞ்சம் சீக்கிரம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட. 24-25 வாசியம்மா. அதே அதிகாரத்தில் 24-25. கர்த்தருடைய பார்வையில் மாத்திரம் நீதியையும் வல்லமை உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வார். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரையும் என்ன பண்ணுவார்கள்? அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருப்பீங்க சொன்னா, உங்களை யார் அழிக்கிறான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பதாக உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஏசாயா 65:17-18 வாசிங்க. ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 65:17-18. கொஞ்சம் சீக்கிரம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நினைக்கப்படுவதும் இல்லை,
யாரால் விசுவாசிக்கிற இயேசப்ப எனக்குள்ள இருக்கிறார், என் பாவ தோஷத்தை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். எனக்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார், என் பாவ தோஷத்தையும் சாபங்களை நீக்கி அவர் எனக்குள்ள வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்வை கர்த்தர் புதிதாய் மாற்றுவார். விசுவாசி இதான். ஆமென். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். அது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16-17. என்ன பண்ண மாட்டாங்க? பழைய வஸ்திரத்தோடு கூட நீங்க இணைக்க கூடாது. பழைய பாவத்தோடு கூட கிறிஸ்துவ ஜீவன் இருக்க கூடாது. உன் வாழ்க்கை மாறணும். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் எண்ணப்படுவான். வாசிமா. ஆம் ஆம். அப்ப நீ இப்ப எதோடு கூட இணைக்கணும்? பாவத்தோடு கூட அல்ல. இந்த பாவமா இருக்கிற எண்ணெய் நீதியோடு கூட இருக்கிற கிறிஸ்துவோடு கூட இணைச்சதுனால இந்த பாவியை கர்த்தர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசி யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியமா. யோவான் 3:3. கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் ஃபாஸ்டா வரணும். நானும் வாசிக்கணும். சோத்திரம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக ஒருவன் செலுத்தினால் மாத்திரமல்ல, எதில் பிறகணுங்க? மரணம் என்பது 2 வகையான மரணம் சொன்ன. ஒன்னு பிரிந்து போவது, ஒன்று செயல்படாமல் முடிவது. அல்லேலூயா. பிரிந்து போவதுதான் மரணம். எதை? தேவ பிரசன்னத்திலிருந்து ஒருத்த விலகிறானா அவன் ஆவிக்குரிய மரணம் அடைந்தவனா காணப்படுகிறான். ஒருவேளை நான் தேவனை விட்டு பிரிந்து போறேன், இந்த நாள்ல அவர் சமூகத்துல நீங்க இணைந்தவர்களாய் காணப்பட்டா நிச்சயமா உங்க காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவான். யார் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா உங்க காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவான். எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. டைம் இல்லை, நான் வசனத்தை கொஞ்சம் வேகமா சொல்றேன். கலாத்தியர் 3:28, கலாத்தியர் 5:6. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமன் என்று சுயாதனம் என்றும் ஆண் என்று பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் யாருடையவர்கள்? எனக்காக தான் அவர் குற்ற நிவாரண பலியாக அவர் தம்மை தாமே ஏற்படுத்தின நோக்கம். இங்க ஆண் அல்ல, பெரியவன் அல்ல, நீ பணக்கார ஏழை, நீ உயர்ந்தவன், நீ கிழந்தவன், இதெல்லாம் கிடையாது. நான் கிறிஸ்தவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5:6 வாசிங்க. ஆம். விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உங்களை உதவும். 6:15 வாசிங்க. கலாத்தியர் 6:15. ஆம். இல்லை. ஆம். எபேசியர் 1:3-4 வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஆம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுகளின் உன்னதங்களிலே என்னங்க உலகத்துக்குரிய அப்படி இருக்குது அது சொல்லுங்க. உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தான் தெரியுங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். யாரை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய. யாரை விசுவாசிக்கிறீங்க? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் எண்ணப்படுவான். நம்ம யாவரும் இருக்கிற கண்களை மூடி